la! Your dream vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. சொல்கிறாங்க இது மாதிரி மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, காசு வாங்கிட்டு. நீங்கள் கட்சிகளையே வந்து காசு வாங்கிட்டு விற்கும்போது அப்புறம் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு என்ன இருக்குது? மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வராங்க, ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையில் வந்து நமக்கு பங்கு தரட்டும், நாம் பங்கு தந்தையாக மாறிடுவோம்னு மக்கள் பங்கு தந்தை ஆகிட்டாங்க. இடைத்தேர்தல்னா 5000 கூட, பொது தேர்தல்னா 2000 கூடன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. நீங்கள் அப்புறம் அவங்களே அப்படி இந்த கட்சிகளை என்ன சொல்கிறது? உள்ள பிடிக்கிறவங்க கிலுகிலுப்பை காட்டுட்டு போவான். குழந்தை வந்து அம்மாவை விட அந்த கிலுகிலுப்பை காரணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிஜேபிங்கிற பூதம் 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 பூதம்னு சொல்லி திமுக காட்டுற கிலுகிலிப்பில் இந்த சிறுபான்மையினர் மக்களும் அந்த இயக்கங்களும் மயங்கிட்டு அவங்களுக்கு அதிமுக பேரில் முழு வெறுப்புன்னு சொன்னால் எம்ஜிஆர் இருக்கும்போது ஓட்டு போட்டிருக்கணும்ல, போட்டாங்கல்ல. ஜெயலலிதா இருக்கும்போது ஓரளவுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல. இப்போ இந்த பிஜேபி கொஞ்சம் ஃபோர்ஸாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து பலம் வர ஆரம்பித்த பிறகு சிறுபான்மையினர் இன்னும் ஃபோர்ஸாக வந்து வெளியே வராங்க. அப்போ அவங்க வந்து என்ன, அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுற கட்சி வந்து திமுக. பாஜக எதிர்ப்பு என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்காதுன்னு பார்க்குறீங்களா? 2019 இருந்து பிஜேபி நரேட்டிவை செட் பண்ணி ஒரு பெரிய வெற்றிகள்லாம் பெற்றிருக்காங்க. அது 26ல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ 26ல் யார் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு சொன்னால், இன்னைக்கு 70 பேப்பர் இருக்கட்டும், 120 சேனல் இருக்கட்டும், திமுக தான் ஆதரிக்குது. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியாது. டிஎம்கேவை சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அதிமுகனா புலி ஆட்டம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, திமுகனா பூனை குட்டிக்கு வர மாதிரி கவுறீங்க. இந்த மர்மம் என்னன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அதிமுகவில் எந்த ஒரு சரிவும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சத்யாலயா ராமகிருஷ்ணன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கும். மகிழ்ச்சி சார். சார், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி எல்லாம் முறிஞ்சிருச்சுன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் சமீபத்தில் பாஜகவுடைய எம்எல்ஏ திருமிகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் அதிமுக பாஜக மத்தியில் ஒரு கூட்டணி ஏற்பட்டால் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. அதிமுக இல்லாமல் பாஜகவால் தனியாக நிற்க முடியாதுங்கிறத அவங்க உணர்றாங்க. ஆகையால் அவர் இப்போ வந்து ஒரு இன்னொரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில். இப்போ துண்டு ஓட்டு வைக்கிறாரு. அதிமுக இல்லாமல் நம்மளால் செயல்பட முடியாது. அதிமுக தேவைப்படுது. அதிமுகவினுடைய இண்டிவிஜுவல் வாக்கு வங்கி வந்து அப்படியே இன்டாக்டாக இருக்குது. அவங்க தனியானே ஒரு 10-22% காமிச்சிருக்காங்க. எலெக்ஷன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன்னாலும் காங்கிரஸ் வரணுமா பிஜேபி வரணுமான்னு போட்ட ஓட்டில் கூட இவங்க தனியாக நின்று சர்டன் பர்சன்டேஜை காட்டுறாங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பிஜேபியினுடைய துணைத் தலைவராக இருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய அமைச்சராக இருந்திருக்காரு, அதிமுகவில் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு. அவர் வந்து அதிமுகவோட உறவு இருந்தால் பிஜேபி வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை நினச்சது வேற. இண்டிவிஜுவலாக நின்னாலும் நாம் ஒரு 10 சீட் ஜெயிக்கலாம், 15 சீட் ஜெயிக்கலாம்னு நினச்சாரு. அவர் அண்ணாமலுடைய நினப்பு குழப்ப கட்டுதுங்கிற மாதிரி இல்லாமல் போச்சு. அவர் மட்டும் கடலை அதிமுகவையும் சேர்த்து கெடுத்துட்டாரு. எது இவங்களாவது ஒரு 5-6 சீட் ஜெயிச்சிருப்பாங்க, அதுவும் இல்லாமல் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. பட் இதில் வந்து நயினார் நாகேந்திரனுடைய நம்பிக்கை இதே அதிமுக சைட்லேருந்து பொதுச் செயலாளரோ இல்லை மற்றவங்களோ இது மாதிரி சொல்லியிருந்தால் நாம் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதிமுகவிலிருந்து எந்த ஒரு சிக்னலும் வரல அப்படின்னா அதிமுக பாஜக வேண்டாங்கிறத உறுதியாக இருக்காங்க போல இருக்கே சார். இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அதில் உறுதியாக இருக்குதுன்னு வேணும். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் சொல்கிறேன், பிஜேபி கூட இருக்கும்போதும் அதிமுகவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ பிஜேபியை விட்டு வந்த பிறகும் எந்த பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. என்ன காரணம், பிஜேபி கூட இருக்கும், அதில் வந்து இப்போ பூதம் வந்துடும், பேய் வந்துடும், பிசாசு வந்துடும்னு திமுக மிரட்டிகிட்டு இருந்தால் சிறுபான்மையினர் வந்து பிஜேபி கூட இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடலை. அது முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், பிஜேபி கூட இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போடலை. வட இந்தியாவில் வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க. காங்கிரஸுக்கு பாதி பேர் போடுறான் சிறுபான்மையினர், பிஜேபிக்கு பாதி பேர் போடுறான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து சிறுபான்மையினர் பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க, ஓட்டு போடுறாங்க. ஆனால் இப்போ போன எலெக்ஷன் பிஜேபி வேணான்னு அதிமுக வெளியே வந்தது, தனியாக நின்னாங்க, தேமுதிக மட்டும்தான் கூட. அப்படியும் முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்ட மாதிரி தெரியலையே.
அப்படின்னா இஸ்லாமியர்கள் அதிமுகவை நம்பலையா சார்? அதிமுகவை நம்பலன்னு இல்லை, அவங்க வந்து என்னென்னா திருவிழா கூட்டத்தில் அம்மா இடுப்பில் குழந்தை போகும், புள்ள பிடிக்கிறவங்க கிலுகிலுப்பை காட்டிச்சிட்டு போவான், குழந்தை வந்து அம்மாவை விட அந்த கிலுகிலுப்பை காரணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிஜேபிங்கிற பூதம் 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 பூதம்னு சொல்லி திமுக காட்டுற கிலுகிலிப்பில் இந்த சிறுபான்மையினர் மக்களும் அந்த இயக்கங்களும் மயங்கிடுறாங்க. மயங்கிட்டு அவங்களுக்கு அப்போ அதிமுக பேரில் முழு வெறுப்புன்னு சொன்னால் எம்ஜிஆர் இருக்கும்போது ஓட்டு போட்டிருக்கணும்ல, போட்டாங்கல்ல. ஜெயலலிதா இருக்கும்போது ஓரளவுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல. இப்போ இந்த பிஜேபி கொஞ்சம் ஃபோர்ஸாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து பலம் வர ஆரம்பித்த பிறகு சிறுபான்மையினர் இன்னும் ஃபோர்ஸாக வந்து வெளியே வராங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து என்ன, அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுற கட்சி வந்து திமுக ஒன்று. ரெண்டாவது, எந்த சமுதாயமாக இருந்தாலும் அதில் 90% நல்லவங்க இருப்பாங்க, 10% வந்து ஒரு மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு தகாத வேலைகள்லேயே அதுலேயே ஈடுபடுவாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் சமுதாயத்தில் வந்து ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஆதரவாகவும் அவங்கள பாதுகாக்கக்கூடிய வகையிலும் திமுக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னால், ஜாஃபர் சாதிக் அவர் வந்து திமுகவினுடைய அயலக அணி அமைப்பாளர். அவர் பண்ண வேலையை நீங்கள் பாருங்கள், அவர் பேரில் கேஸ் இருக்குது, போக்குவரத்து, அது வேறு விஷயம். அது மாதிரி இருக்கிற ஒரு சிலர் திமுகவை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கையில் அவங்க சம்பாதிக்கிற பணம் திமுகவில் பம்ப் ஆகுது. அவங்க வந்து சமுதாயத்தில் சில விதைகளை விதைக்கிறாங்க, அந்த விதை நிற்கிது. இப்போ ஒரு கபாலீஸ்வரர் கோவில் இங்கே இருக்குது, அப்புறம் திருவல்லிக்கேணியில் ஒரு கோவில் இருக்குது, பல கோவில் இந்து கோவில் இருக்குது. எந்த கோவில்லையும் அர்ச்சகர் வந்து ஏதோ தட்டில் விழுற காசுக்கு வந்து விபூதி கொடுப்பான், குங்குமம் கொடுப்பான், ஏதோ உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுவானே தவிர, நீங்கள் எல்லாரும் வர்றவா எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கோ, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கோ, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கோ, அதிமுக ஓட்டு போடுங்கன்னு எவனும் சொன்னது கிடையாது, சொல்கிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாஸ்கில் இருந்தாலும் சரி, இல்லை சர்ச்சில் இருந்தாலும் சரி, அங்கே பாங்கு ஓதிட்டு வந்து அதில் மணி அடிச்சுட்டு அங்கே நின்று நம்ம இதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னால் அவங்க அப்படியே வந்து ஓட்டு போடுறவங்களும் போடுறாங்க, சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க. இந்து கோவில்கள் அது கிடையாது. அப்போ இந்த கூட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து திமுகவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த கூட்டமைப்பு வந்து கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லையா? அதிமுக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து, ஆனால் அதிமுக சார்பில் வந்து யாரும் சரி, யாருக்காகவும் சரி, இது மாதிரி பாங்கு ஓதியோ மணி அடித்தோ வந்து அதிமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னதே கிடையாது. இங்கே வந்து அது கன்சாலிடேட் ஆகுது, சொல்கிறாங்க. பாஜக திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க, அதனால வந்து சிறுபான்மையினர் மக்கள் வந்து திமுகவை நம்புறாங்க, நாம் எடுத்துக்க கூடாதா சார்? இல்லை, எனக்கு வந்து பாஜக சிறுபான்மையினர் எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எப்படின்னு எனக்கு புரியலை. நீங்கள் இப்போ கூட அதிமுகவினுடைய கூட்டணியில் ஒரு 4 பேர் பிஜேபி எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க, இப்போ இருக்காங்க. ஆமாம். இப்போ அவங்க யாரை வந்து அவங்க தொகுதியில் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக வந்து என்ன கச்சை கட்டிட்டு வேலை பார்க்குறாங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சரி, பிஜேபி முருகன் யாத்திரை, வேல் யாத்திரைன்னு முருகன் இருந்தபோது நடத்தினார், இவர் ஏதோ ஒரு மக்கள் யாத்திரைங்களாம் நடத்தினாங்க, எல்லா பக்கமும் போனாங்க. அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நான் சொல்ல. ஆனால் சிறுபான்மையினர் சமுதாயத்தினுடைய ஒரு மாஸ்குலேயோ இல்லை வந்து ஒரு சர்ச்சிலேயோ போய் அவங்க ஒன்றும் கலாட்டா பண்ணல. எந்த அடிப்படையில் நீங்கள் பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஃபிகரை தவறாக சித்தரித்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறது திமுகவினுடைய வாடிக்கையாக போச்சு. ஓகே, எப்போ 2004 2004க்கு முன்னாடி அதே பிஜேபியை வந்து கெட்ட கட்சியில் இருக்கிற நல்லவர் வாஜ்பாயின்னு சொல்லி அவர் கூட அலைன்ஸ் வச்சு ஜெயிச்சு ஓரளவுக்கு வந்து 5 வருஷம் காலத்தை ஓட்டுனாங்கல்ல. அப்போ அது வந்து பண்டாரம் பரதேசி கட்சியாக தெரியலையே. அதுக்கு முன்னாடி 98 கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போல்லாம் அன்றைய தலைவராக இருந்த கருணாநிதி பிஜேபியை பற்றி என்னென்ன பேசினாருங்கிறத பார்க்கணும். பண்டாரம் பரதேசின்னு சொன்னது மட்டும் இல்லை, விஷப்பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்பு, எல்லா பாம்பையும் சொன்னார். பிஜேபி கூட்டணி பிஜேபிங்கிற கட்சியை தமிழ்நாட்டில் புல்லுக்கு கூட தெரியாது, பூண்டு கூட தெரியாது. நல்லா வச்சுங்க. அது ஜனசங்கமாக இருந்தபோது 1971 84 சீட் ஜெயிச்சது இந்தியா முழுக்க. பிரதான எதிர்கட்சியாக தான் வாஜ்பாய் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ கூட தமிழ்நாட்டில் அந்த கட்சி யாருக்கும் தெரியாது, இங்கே இந்து முன்னணின்னு வச்சுட்டு இருந்தாங்க. 98 ஜெயலலிதா தான் பிஜேபிங்கிற கட்சியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அறிமுகப்படுத்தினது. அந்த அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு 4 சீட் ஜெயிக்க வச்சு கொடுத்தாங்க எம்பிக்கு.
99 அந்த அம்மா வித்ட்ரா பண்ணுச்சு அதனுடைய சப்போர்ட்டை. கருணாநிதி போய் ஒட்டினார். அது வரைக்கும் காங்கிரஸ் கூட தான் இருந்தார். 5 வருஷம் சந்தோஷமாக மாறன்லேருந்து அத்தனை வரையும் மந்திரியாக வச்சு நல்ல சுபிட்சமாக இருந்தாங்க. 2004 மாறன் இறந்த உடனே போய் திரும்ப காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் சுபிட்சமாக. இந்த மாதிரி அரசியல் அகில இந்தியாவில் டிஎம்கேவை தவிர யாராலையும் பண்ண முடியாது. அவங்களுக்கு மக்களும் ஓட்டு போடுறாங்க. அதை நம்ம தப்பாகவும் சொல்ல முடியாது. ஓகே சார், அந்த பாஜக எதிர்ப்பு என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்காதுன்னு பார்க்குறீங்களா? 2019 இருந்து பிஜேபி நரேட்டிவை செட் பண்ணி ஒரு பெரிய வெற்றிகள்லாம் பெற்றிருக்காங்க. அது 26 ரிஃப்ளெக்ட் ஆகுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ 26 யார் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு சொன்னால் யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லலை சார். அப்புறம் நாங்கள் தான் எதிர்க்கட்சி, நாங்கள் தான் 2வது இடத்துக்கு வந்துட்டோம், அதிமுகவை பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளிட்டோம் அப்படின்னு பிஜேபி கிளைம் பண்ணுறாங்கல்ல சார். நீங்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக விஜயகாந்த் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. 29 சீட் ஜெயிச்சது. சட்டசபையில் பிரதான எதிர்கட்சி தேமுதிக. டிஎம்கே 3rd பிளேஸ். ஆமாம், 23 சீட் தான். கருணாநிதி சட்டசபைக்கே வரல. அவரும் ஜெயிச்சார், வரல, பையனை அனுப்பிச்சிட்டு இருந்தார். ஆனால் வெளியே டிஎம்கே என்ன பேசிச்சு தெரியுங்களா? நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, மக்கள் மத்தியில் நாங்கள் தான் எதிர்கட்சி, ஆனால் சட்டசபையில் மட்டும்தான் தேமுதிக எதிர்கட்சின்னு சொன்னாங்கல்ல. அதே இதை இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அன்னைக்காவது திமுகவுக்கு ஒரு 23 சீட் இருந்தது. இன்றைக்கி அதிமுக கூட்டணியோட பிஜேபி 4 சீட் வச்சுருக்கு. வெளியே நாங்கள் தான் எதிர்கட்சின்னா சந்தோஷமாக சொல்லிட்டு போங்க. மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டால் நீங்கள் ஆட்சிக்கே வாங்க, யார் உங்களை வேணான்னு சொன்னால். ஆனால் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் ஒரு பெரிய சேதாரம் வந்திருக்கே சார். லாஸ்ட் எலெக்ஷனில் 19% தான் வாங்கியிருக்காங்க. எப்படி இருந்த கட்சி இப்போ இப்போ 19%. எப்படி இருந்த கட்சி இப்படி சொல்லுங்கள், எப்படி இருந்த கட்சி இப்படின்னு சொல்லுங்க. 40க்கு 39 சீட்டு ஜெயிச்ச கட்சி. 37 சீட்டு ஜெயிச்சு 40க்கு 37 சீட்டு ஜெயிச்ச கட்சி சார். தொடர்ச்சியாக 2 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி சார். இப்போ தொடர்ச்சியாக 10 எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய சறுக்களை சந்திச்சு 10 எலெக்ஷன் சொல்கிறதையே நான் இல்லைங்கிறேன். அது விதண்டாவாதம்ங்கிறேன். சும்மா ஏதோ ஒன்று இடைத்தேர்தல் அதுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பிறகும் சரி, அதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு பன்னீர்செல்வமும் இவரும் இருந்தபோதும் சரி, 2019 வாங்க. சரி, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோல்வி பிஜேபி கூட இருந்ததால். 2021 அவங்க கண்டினியூஸாக 2 தடவை ஆட்சியில் இருந்துட்டாங்க. திரும்ப ஆட்சிக்கு வர முடியலையே தவிர அவங்க கூட்டணி 75 சீட் ஜெயிச்சிருக்கு. அதில் 68 சீட் 68 சீட் ஏடிஎம்கே இண்டிவிஜுவலாக வந்திருக்கு. நீங்கள் 2011 அதுக்கு முன்னாடி 2006 11 வரைக்கும் ஆட்சியில் இருந்த திமுக வெறும் 23 சீட் தான் வந்தது. எம்பி எலெக்ஷனில், எம்எல்ஏ எலெக்ஷனில். நீங்கள் எம்பி எலெக்ஷன் விடுங்க, வெறும் 23 சீட்டு. ஆனால் ஏடிஎம்கே இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் 68 சீட் ஜெயிச்சு தான் இருக்குது. அன்னைக்கு திமுக யாரும் சொல்லல, வாக்கு வங்கி செறிஞ்சு வச்சு திமுக அழிஞ்சு வச்சுன்னு சொல்லி. அதிமுகனா மட்டும் அப்படி அப்படி புலி ஆட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. இருங்க, புலி ஆட்ட அஸ்தமனம் ஆகிறது கட்டுரையெல்லாம் பல பேர் யார ஒருத்தரும் எழுதல. நான் எனக்கு தெரியும் சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னு எவனுமே எழுதலை. நானும் கிட்டத்தட்ட 52 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். எந்தெந்த சூழ்நிலையில் எப்பப்போ யார் வெறும் 7 பேப்பர் இருந்தபோது 5 பேப்பர் கருணாநிதி தான் ஆதரிச்சது. இன்றைக்கி 70 பேப்பர் இருக்கட்டும், 120 சேனல் இருக்கட்டும், திமுக தான் ஆதரிக்குது. அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியாது. நான் சேனல்ஸை பற்றியோ இல்லை பேப்பர் நடத்துகிறவங்களை பற்றியோ அவங்களுடைய மைண்டை என்னால் ரீட் பண்ண முடியலை. என்ன காரணத்துக்காக டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதிமுகனா புலி ஆட்டம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க, திமுகனா பூனை குட்டியாக வர மாதிரி கவுறீங்க. இந்த மர்மம் என்னன்னு எனக்கே புரிய மாட்டேன். அதிமுகவில் எந்த ஒரு சரிவும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் சரிவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எம்ஜிஆர் இருந்தபோது எப்படி இருந்தது, ஜெயலலிதா வந்த பிறகு எப்படி இருந்தது, இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாதுங்கிறேன். எம்ஜிஆருடைய செல்வாக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, அது பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. அண்ணா முதலமைச்சரான்னு சொன்னால் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதால் தான். எம்ஜிஆருடைய செல்வாக்கு தான். நீங்கள் சுலபமாக அதை தள்ளிட்டு போக முடியாது. அண்ணாவே ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் ஆகி படுத்துக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர்கிட்ட லிஸ்ட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு தான் கவர்னருக்கு கேபினட் லிஸ்ட்டை கொண்டு கொடுத்தாரு, அப்ரூவல் வாங்கி. நீங்கள் எம்ஜிஆர் திமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு எம்ஜிஆரை எதிர்த்து கருணாநிதியால் ஒன்றும் பண்ண முடியல. எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு தான் 89 அதிமுக 2ஆக பிளந்து திமுக ஜெயிச்சுது.
சப்சிக்வெண்ட்டாக கட்சி ஒன்றான பிறகு இதே நீங்கள் இடைத்தேர்தல்னு சொல்கிறீங்கள, ஜனவரி மாதம் கருணாநிதி ஆட்சிக்கு வராரு 89. மார்ச் மாதம் வந்து மதுரை கிழக்கும் மருங்காபுரியும் இடைத்தேர்தல் நடக்குது. ஒருங்கிணைந்த அதிமுக ரெட்டலையில் போட்டி போடுது. இவங்க திமுக 2 தொகுதியிலையும் தோத்துது. சப்சிக்வெண்ட்டாக 89 எண்டில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. இந்தியா முழுக்க காங்கிரஸ் தோக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 33 தொகுதி வந்து காங்கிரஸ் அதிமுக அலைன்ஸ் தான் ஜெயிக்குது. திமுக தோக்குது. அதாவது அந்த அரசியல் கட்சிகளினுடைய தோல்வி வெற்றி வரலாறுன்னு பார்த்தா, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் 3 தடவை கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்காரு. ஜெயலலிதா கடைசியாக வந்து 2 முறை. அந்த 2 முறையில் கூட 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி சொன்னீங்க, 37 சீட் ஜெயிச்சாங்கன்னா அதிமுக தனியாக நின்று ஜெயிச்சது. ஆமாம். 2016 தனியாக நின்று தான் திரும்ப ஆட்சிக்கு வந்தது. 136 சீட்டு பிடிச்சி ஆட்சிக்கு வந்தாங்க. அன்னைக்கு சட்டசபையில் ஜெயலலிதாவை பற்றி 1000 பேர் 1000 பேசலாம், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லலாம். சட்டசபையில் தமிழ்நாட்டில் வெறும் 3 கட்சி தான் இருந்ததுங்கிற வரலாறு உருவாக்கின்ற ஜெயலலிதா. அது எம்ஜிஆர் காலத்துலேயும் இல்லை, கருணாநிதி காலத்துலேயும் இல்லை. நீங்கள் அதிமுக ஆட்சி 89 சீட்டோட வந்து திமுக எதிர்கட்சி, அதுக்கு அடுத்து வந்து 9 சீட்டோட வந்து காங்கிரஸ். இந்த 3 கட்சியை தவிர எந்த கட்சியுமே இல்லை. எல்லா கட்சியும் தொடர்ச்சி எரிஞ்ச வரலாறு வந்து ஜெயலலிதாவுக்கு உண்டு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் நல கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணின்னு திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, வைகோ இவங்கெல்லாம் நின்னாங்கல்ல. தேமுதிக எல்லாம் 2016 யாராலையும் வர முடியல. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இந்த மக்கள் நல கூட்டணி வந்து ஜெயலலிதாவுடைய பி டீம்னாங்க. எல்லாம் உங்களை மாதிரி சேனல் பேப்பர் அத்தனை பேரும் அதையே பல்லவி பாடிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சது, எல்லாரும் துடை தெரியப்பட்டார்கள். அவங்கெல்லாம் அதிமுகலேயே வந்து சேர்ந்தாங்க. நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். சப்சிக்வெண்ட்டாக 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது எங்கே போய் சேர்ந்தாங்க எல்லாரும்? டிஎம்கே கூட்டணி. பின்ன அப்போ அன்றைக்கி வந்து அவங்க யாருடைய பி டீமாக இருந்தாங்க? டிஎம்கே ஒரு 89 சீட் ஜெயிக்குது. இவங்களை தனியாக நிற்க வச்சு ஓட்டை பிரித்தா நாம் ஆட்சிக்கு வந்துடலாம் நினச்சி இவங்களை நிற்க வச்சது கருணாநிதி. அது யார்? அதுக்காக உருவாக்கியது கலைஞரா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லாஜிக்காக தான் சொல்கிறேன். மக்கள் நல கூட்டணியே ஜெயலலிதா உருவாக்கினாங்கன்றது உண்மையாக இருந்தால் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து அதிமுக அலைன்ஸுக்கு தான் வந்திருக்கணும். எப்படி டிஎம்கே அலைன்ஸுக்கு போனாங்க? போன பிறகு எம்பி எலெக்ஷனில் அவங்கக்கிட்ட டையை போட்டு 2 சீட்டு வாங்கிட்டு 15 கோடி 10 கோடின்னு கம்யூனிஸ்ட்லாம் வாங்கிட்டு போச்சு. எப்படி? சிம்பிளே இல்லாமல், தங்களுடைய சொந்த சிம்பிள் இல்லாமல் டிஎம்கே சிம்பிளில் அன்னைக்கு வந்து வைகோ ஆளை நிறுத்தினார். ஒரே சீட் ஈரோட்டில் கணேசமூர்த்தி. பாவம் இந்த எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கலன்னு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னெலாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது. பட் அவர் இறந்து போயிட்டார். பையனுக்கு வந்து திருச்சியில் சீட் வாங்கினார். பையன் கொஞ்சம் அப்பாவோட ரோஷக்காரன் போல் இருக்குது. நான் வந்து இண்டிவிஜுவல் சிம்பிள் தான் நிற்பேன் நின்று ஏதோ ஜெயிச்சு காமிச்சிருக்கேன். அது வரைக்கும் துரை வைகோ பாராட்டலாம். அப்பாவோட பையனுக்கு கொஞ்சம் ரோஷம் அதிகமாக இருக்குது. தாய் 8 அடி பாஞ்சா பையன் 16 அடி குழந்தை 16 அடி பாயும்னு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி துரை வைகோ வேணால் பாராட்டலாமே தவிர எல்லா கட்சியும் டிஎம்கேல சரண்டர் ஆனாங்கல்ல. நீங்கள் சொல்கிறாங்க இது மாதிரி மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, காசு வாங்கிட்டு. நீங்கள் கட்சிகளையே வந்து காசு வாங்கிட்டு விற்கும்போது அப்புறம் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு என்ன இருக்குது? மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வராங்க, ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையில் வந்து நமக்கு பங்கு தரட்டும், நாம் பங்கு தந்தையாக மாறிடுவோம்னு மக்கள் பங்கு தந்தை ஆகிட்டாங்க. இடைத்தேர்தல்னா 5000 கூட, பொது தேர்தல்னா 2000 கூடுன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. நீங்கள் அப்புறம் அவங்களே அப்படி இந்த கட்சிகளை என்ன சொல்கிறது? நீ முன்னேறி போகிற வழியில் தான் பின்னேறி போகும். உண்டி குலுக்கியே வந்து அரசியல் நடத்தின கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கி வந்து 15 கோடி 10 கோடி 20 கோடி வாங்கிட்டு ஒரு அலையன்ஸில் போய் நின்று ஒரு 2 சீட்டு போகிறோம்னு இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்புறம் மக்களை நம்ம சொல்லி பிரயோஜனமே இல்லையே. மக்களை குறைய சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியுது யார் ஆட்சியில் இருந்தாலும் கொள்ளையடிக்க போகிறாங்க, எங்கள் பங்கு கொடுறான்னு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.